அங்கிள் அந்த வீட்டில் தான் கண்டிப்பாக உயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க நடேசன் உடனே வந்து இல்லைம்மா நான் தான் சொல்கிறேனே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு உயில் இருக்குன்னு ஞாபகம், அது கூட அங்கே தான் இருக்கா இல்லை எங்கே இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ நிலா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரெடிக்ஷனில் நான் போய் எடுத்து வரேன் அப்படின்ட்டு வந்து இப்போ சோழனை கூப்பிட்டு இந்த பாருங்கள் எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த உயில் இருக்காங்கிறத பார்க்கணும், இந்த உயில் மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு தான் போகணும், உங்கள் அப்பாவோட பூர்வீக சொத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக இழக்க வேண்டியதாகிட்டோம், அதை அவர் பெருசா நினைக்காம இருக்கலாம், நீங்களும் இப்ப பெருசா எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா அந்த சொத்து போயிடுச்சுன்னு பின்னாடி வருத்தப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லி நேரா கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க செருக்கு பாறை என்னடா அது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் வேற டார்ச் லைட்டோட வராரு. அவர் வரும்பொழுதே இவங்க ஓட்ட பிரிச்சு 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ளாரே குதிச்சிடுறாங்க. வெளில காவலுக்கு நின்று இருந்த நிலா ஐயோ அவர் வராருன்னா அவங்களும் உள்ள குதிச்சு உள்ளார போய் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்ப ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த செருக்குப்பாறை அவங்க பெரியப்பா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளில டார்ச் அடிச்சு பார்த்து வீடு பூட்டி தான் இருக்குது, அப்போ யாரும் உள்ளே போகலன்னு நினைக்கிறேன், சீல் போட்டபடியே தான் கிடக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. போன அப்புறமா உள்ளார அங்கே இங்கேன்னு தேடி எல்லாத்தையும் தேடினா கண்ட பத்திரம்லாம் கிடைக்கிது, ஆனால் வந்து இது மட்டும் கிடைக்கவே இல்லை, என்னடா அது இந்த உயிலுங்கிறது இங்கே எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஒன்றுமே புரியாமல் 2 பேரும் திருப்பி வெளில கிளம்பி போகிறாங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சோம், போய் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், அங்கே அந்த உயில் இல்லவே இல்லை, உயில் இருக்கா இல்லையா ஏதாச்சும் ஒரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து நடேசனை கேட்க ஏமா எனக்கு தான் தெரிலங்கிறனேம்மா அப்படிங்கும் போது இப்படி ஒரு புத்தி இல்லாதவர் எங்கேயாவது இருந்திருப்பீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா அப்படின்னு ஒன்று என்னம்மா போ முன்னாடிலாம் சோழனை தான் அறிவு இருக்கான்னு கேட்டேன், அப்புறம் ஒரு நாள் பல்லவனை போய் வந்து அறிவு இருக்கான்னு கேட்டு பலாறு ஒன்று விட்ட, அப்புறம் சேரனையும் கேட்ட, இப்போ என்னையும் கேட்குற, என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க நீ, இந்த வீட்டுக்கு நீ என்ன எஜமானின்னு நினைக்கிறியா அப்படின்னா ஆமாம் நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க, ஆனால் இது ரொம்ப தேவையான ஒன்று, நான் ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும் போது எனக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியோட வர்த் என்னன்னு தெரியும், நீங்க இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு தெரியுமா, அதை அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு வந்து அப்படியே விட்டுட்டு புது வீடு பார்த்து போயிடலாம் அப்படிங்கிறீங்க, கேஸ்ன்னு போய் நீங்க ப்ரூவ் பண்ணல அப்படின்னா 20 வருஷம் 30 வருஷம் போகும், கடைசி வரைக்கும் நீங்க அந்த வீட்டுக்கு உங்க வாழ்காலத்துல போகவே முடியாது அப்படின்னு சொல்ல அவர் என்னம்மா அப்படி சொல்ற அப்படின்னா அந்த பாருங்க உங்க தங்கச்சி உங்க அண்ணன் எல்லாம் எவ்வளவு விவரமா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி லூஸாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு என்னம்மா வார்த்தையை விட்டுட்டு லூஸுங்கிற அப்படின்னா அங்கிள் அப்புறம் என்ன அங்கிள் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு விவரமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு போட்டு யோசிச்சுட்டே இருக்க என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நிலா என்ன பண்றாங்க, சரி ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்குடா கால் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா ஃபோன் எடுக்கிறாரு மனோகர், எடுத்து வந்து சொல்லு நிலா என்ன எங்க ஞாபகம்லாம் வந்துருச்சு போல அப்படிங்க, அப்பா இந்த பாருங்க நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், அந்த ஹெல்ப்பை நீங்க கண்டிப்பா பண்ணியே தேரணும், நான் உங்க பொண்ணு தானே பண்ணணும் அப்படிங்க. உடனே வந்து மா நீ தான் எங்கள்கிட்ட சண்டை போட்டு தானே போனேன், இனிமே எங்க மூஞ்சியே முடிக்க மாட்டேன்ல அப்படின்னா நீங்க அப்படி நடந்துக்கிட்டது அப்படி எனக்கு ஒரு உண்மையை விட்டு தெரிஞ்சாகும், ஒரு மூலப்பத்திரம் அப்படின்னு ஒன்று வந்து ஒரு இடத்துக்கு நான் வந்து ஒரு பிளாட் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு அந்த சைட் நம்பருக்கு எல்லாத்தையும் வச்சு மூலப்பத்திரம் யார்கிட்ட இருக்கு என்ன ஏது யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிய வரணும் அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து இப்போ எதுக்கு உனக்கு அப்படின்னா நமக்கு தான் ஆள்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஆன்லைன்லேயே பார்த்து அதெல்லாம் எடுக்க முடியும்ல, எனக்கு கரெக்டாக எடுத்து இது யாரோடது அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும், இதில் நான் உங்கள்கிட்ட திருப்பி ஹெல்ப் கேட்கல, உங்கள்கிட்ட பணம் கேட்டு வந்து நிற்கல, எதையுமே பண்ணல, எனக்கா அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க நீ அனுப்பிவிடு அப்படின்ட்டு பாத்தியா உன் மகை எவ்வளோ கொழுப்பாக எனக்கு கால் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணுறான்னு அப்படிங்க. அப்புறம் உங்களை மாதிரி தான் அவளும் இருப்பாள், தேவைக்குன்னா அவள் கால் பண்ணுவா, நீங்கள் இப்படி தான் போயிட்டு அவளை போய் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, அப்புறம் திருப்பி வந்து அவளை பிரிக்க பார்த்தீங்க, சொன்னால் நீங்கள் 2 பேரும் எங்கே கேட்குறீங்க, எப்படியோ என் பொண்ணுக்கு நான் திருப்பி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் சரி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னதுக்கப்புறமா தான் கால் பண்ணி அவர் வந்து 3 இடம் அனுப்பியிருந்தலாமா, ஒரு பெரிய வீடு, ஒரு வீடு இருக்கிற இடம் மாதிரி இடம் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு லேண்டு, அப்புறம் இன்னொரு வீடு இருக்க இடம், எல்லாமே வந்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து யாரோ பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் பேரில் இருக்குமா அப்படின்னு சொல்ல பாண்டியன்னு பேரில் இருக்கா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சுட்டு பாண்டியன் யாரு அப்படின்னா நான் தான் அப்படின்னு பாண்டி கை தூக்குறாரு, இல்லை அந்த 3 இடமே பாண்டியனுங்கிற பேர்ல இருக்காமே அப்படின்னு, ஐய அது இவன் இல்லம்மா எங்க அப்பா அப்படிங்கிறாரு நடேசன் வந்து உங்க அப்பா அப்படின்னா ஆமா அப்படின்னா இப்போ இந்த 3 இடமுமே இன்னும் உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு, இப்போ நமக்கு கரெக்டா ஒரே ஒரு ஐடியா மட்டும் இப்போ கிடைச்சா போதும் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, அந்த மூலப்பத்திரத்துக்குலாம் வந்து ஏதாச்சும் சாம்பிள் காப்பி கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் சில இந்த காப்பியெல்லாம் எடுத்து அந்த காப்பி மட்டும் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு நேராக கிளம்பி இப்போ அந்த வீட்டு வாசலில் போய் திருப்பி நின்று சீல் போட்டிருக்க இடத்து வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே திருப்பி இந்த கும்பலோட போய் உட்காந்துருக்கும் பொழுதே வந்து இப்படி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி வந்துட்டாங்க கஸ்தூரியும் செருக்குப்பாறையும் கிளம்பி வந்துட்டு இப்போ என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு மூல போங்க, சொல்லியாச்சுல எத்தனை தடவை சொல்லணும் உங்களுக்கு, இது எங்கள் வீடு எங்கள் சொத்து,
இன்னும் கேஸ் முடிகிற வரைக்கும், கேஸ் முடிய 20 வருஷம் ஆனாலும் சரி 30 வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு வந்து பேச, இந்த பாருங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அங்கிள் பண்ண ஒரு விஷயம்தான். இப்போ கூட கார்த்திகாவோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத சொல்லி கார்த்திகா வாழ்க்கையை கெடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதை விட ஒரு கரெக்டான வழி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போலீஸை கூப்பிடுவீங்களா, போலீஸை கூப்பிடுங்க அப்படிங்க, நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு வேக வேகமாக கிளம்பி போய் இப்போவே கூப்பிட்டு வரோம் அப்படிங்க. ஏம்மா இதனால் தேவையில்லாத பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து நடேசன் கேட்க, பிரச்சனை வந்தால் நீங்கள் ஜெயிலுக்கே போகிறேன்னு தானே சொன்னீங்க, இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகாது விடுங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து இப்போ நேராக வந்து போலீஸ்காரரும் கிளம்பி இங்கே வரார். போலீஸ்காரரை கிளம்பி இவங்க கூட்டு வந்து உங்கள் ஆட்டோவில் வர, அவர் ஜீப்பில் வந்து இறங்கி உள்ளார வந்துட்டு, என்னம்மா அவங்களோட ரோதனையாக போச்சு, சீல் வச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகளில் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க, இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லியாச்சுல, கேஸ் முடிகிற வரைக்கும் எதுக்குமா இங்கே வரீங்க அப்படின்னு வந்து கேட்க, இல்லை ஒன்றே ஒரு சிம்பிளான விஷயந்தான். இப்போ தான் நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வீடு, அப்புறம் அங்கே முன்னாடி இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த வீடு, இது எல்லாமே இன்னுமே வந்து இவங்க 3 பேரோட அப்பா பேரில் தான் இருக்குது. இப்போ இந்த கேஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்கு தான் வந்து அந்த கேஸை இவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் அந்த முன்னாடி இருக்கிற இடத்துக்கும் இந்த கஸ்தூரி இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு மேலே நாங்கள் கேஸ் போடுறோம். எங்களுக்கும் வந்து அந்த சொத்துல பங்கு இருக்குது. எங்களுக்கு வந்து சொத்தை வந்து யாருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அந்த சொத்தை யாருமே அனுபவிக்கக்கூடாது. அதில் வாடகைக்கு வேற மேல் வீட்டை விட்டுருக்காங்கல்ல, அதனால் எல்லாத்தையும் காலி பண்ணணும், நாங்கள் உடனே கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்ல ஷாக்காகி பார்க்குறாங்க இந்த பக்கம் இவங்க 2 பேரும். பார்த்து அது எப்படி முடியும் அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ பத்திரம் இருக்குது இங்கே கையில், பத்திரம் படி இன்னுமே அது எல்லாமே வந்து இவங்களோட சோழனோட தாத்தா பேரில் தான் இருக்குது. அதனால வந்து இப்போ அந்த சொத்து 3 பேருக்கும் வர வேண்டிய பூர்வீக சொத்து தான். 3 பேரில் வந்து நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த வீட்டுக்கு கேஸ் போட்டீங்க, நாங்கள் வந்து அந்த 2 இடத்துக்கும் உங்கள் இடத்துக்கும் நாங்கள் கேஸ் போடுறோம். சார் நாங்கள் கேஸ் போடலாம் தானே அப்படின்னு வந்து இப்போ கேட்க, போடலாம்லாமா, இப்போ அதே தான், இவங்களுக்கு என்ன ரூல், உங்களுக்கு ஒரு ரூல், அவங்களுக்கு ஒரு ரூலா, எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் அதே ஆக்ஷனே எடுப்போம். அப்போ அவங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்களா, எங்களை அனுப்புன மாதிரி? அது உங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. கேஸ் முடிவு வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேனா அவங்க இருக்க வேண்டிய வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா திருப்பி சீல் தான் வைக்கணும் அப்படின்னா, சரி ஓகே, அப்போ சீல் வச்சு அவங்களும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறோம், நாங்கள் கேஸை போட்டே தீர்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் விசில் அடிச்சு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க சோழனும் பல்லவனும். பாண்டியனும் அப்படி சிரிச்சுட்டே நிற்க, சேரன் வந்து திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நடேசன் வந்து, என்ன அண்ணன் ஓகேவா, உங்களுக்கு இந்த ரூல் எல்லாம் ஓகேவா சொல்லு, இப்போவே நான் கையெழுத்து போட்டு இங்கே கேஸ் கொடுக்க போகிறேன். அப்புறம் தொங்கச்சி நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கியா, எப்படி எங்கள் வீட்டிலேருந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுக்க விடலையோ அதே மாதிரி நாங்கள் இப்போவே கேஸ் போட்டு இப்போவே சீல் வைக்கிறோம், நீ எதையும் எடுத்துக்கலாம் போக முடியாது அப்படிங்க. என்ன சார் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, என்னம்மா கரெக்டாக தானம்மா பேசுகிறாங்க, எல்லாமே நீங்கள் இருக்கிறது பூர்வீக சொத்து தானே, அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வந்து இப்போ யாருக்கு பிரியும்னு சொல்லிட்டு இருக்கணும், உங்களுக்கு அந்த வீடுங்கிறதுக்கு ஏதாவது உயில் இருக்கா அப்படின்னா திருன்னு பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த உயில் இருக்குன்னா உயிலை கொடுங்க, உயிலில் வந்து தெளிவாக இருக்கும் யாரோடது என்னங்கிறது தெரிஞ்சு அதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போதான் அவங்களுக்கு இன்னும் ஒரு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சூப்பராக சாதிச்சு முடிச்சாங்க. இதனால வந்து ஒரு அதிரடியான திருப்பமாகி கடைசியில் அந்த வீட்லேயும் இருக்க மாதிரி அமைஞ்சா ஓகே வாங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.